நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருப்பங்கூர். திருப்பங்கூர்னா எங்கே இருக்குன்னா சீர்காழிக்கு அடுத்தது. இங்கே நந்தனார் வழிபட்ட ஸ்தலம், நந்தி விலகிய ஸ்தலம், அதை தான் வந்து பார்க்க வந்திருக்கோம். வாங்க சுவாமி பற்றி தெரிஞ்சு. அந்தனராக பிறந்தோம். அந்தனா பிராமணனாக பிறந்து மழை பிறவியில் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்து சிவனம்பாட்டில் ஈடுபட இருந்தார். பக்கத்தில் மேலே ஆதரவுன்னு கிராமம் இருக்கும். அந்த கிராமத்தில் ஒரு பண்ணை முதலாளி ஐயர் பண்ணை முதலாளிட்டும் கூலி வேலை பார்க்குறார். அவரை போல இவரும் சாமி கும்பிட்டுட்டு உத்தாரத்தெல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு தெய்வத்தை வேண்டுறார். நம்ம மேலேயே செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் வந்து வேலை வாங்குறார். வயலில் வேலை வாங்கி வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார். இவர் சிதம்பரம் போகணும் கேட்குறார். யார் அந்தனார். அவர் நாளை போகலாம்னார். அதுக்கு தான் அவருக்கு திருநாளையை போவான்னு பெயர். 63 நான்மேராங்க. சாமியை பார்த்தாலும் புரியாதமாக கேட்கும்போது 40 காணி நிலத்தை உழுது சாகுபடி பண்ணி கொடுத்து போகணும் முதலாளி கட்டளையிட்டுறார். அந்த காலத்தில் முதலாளி வார்த்தை மீற முடியாமல் நேராக காற்று வீட்டில் உட்காந்து இறைவன் நினைத்து தியானம் பண்ணி பாடுறார். 40 காணி நிலத்தை எப்போ பார்த்து அந்த நாள் அதிர்ச்சியில் மயக்கம் போட்டு இறைவன் நம்முடைய பக்தனுக்கு இந்த நிலைமையாச்சு அப்படி சக்தியால் 40 காணி நிலத்தை ஒரே இரவில் விளைய வச்சு விடுவார். காற்று மேட்டு போகணும். நந்தனுக்காக மழை காற்று மேட்டு பாரு நெல் விளைஞ்சி பயந்து போய் நந்தன் காலில் விழுந்து நீதாப்பா உண்மையான பக்தன் சிதம்பரம் பார்ப்பாங்கிறார். அப்போ மேலே ஆதரவுலேருந்து பயமார்க்கம் குறுக்க பாடிட்டு வர சிதம்பரம் சந்தோஷம். நேராக தேரதிக்கு வர சன்னதி நந்தி மறைச்சிக்கிட்டு மலை போல் மாடுபடுத்திருக்கு சன்னிதானம் மறைக்குது. நான் என்ன பாவம் செய்த இறைவா உன்னை பார்க்க முடியலன்னு தேடுறேன்னு பாடுறார். அவர் யாரும் அந்த காலத்தில் உள்ளுக்கு வர வேண்டாம்னு சொல்லலை. நான் மனசை கட்டுப்படுத்தி நான் முன்னால் போகக்கூடாது அப்படின்னு அவராகவே மனசை கட்டுப்படுத்தி வராமல் அங்கேருந்து வேண்டுறார். சுவாமிகிட்ட பார்த்தீங்கன்னா பக்கத்தில் திரண்ட பக்கம் துவார பாடகர் கழுத்தை சாத்திட்டு இருப்பார். சிவபெருமான் கேட்குறா, யாரப்பா பாடுற பக்தன்? நந்தன் பாடுகிறார், நந்தி விலக மாட்டேங்கிறார். என் பக்தன் வந்திருக்கான், சற்றே விலகம் பண்ணாங்க. இறைவனுக்கே காவல் தெய்வமாக இருக்கும். ஒரு அரிதுக்காக நம்மளே வேலை சொல்கிறோம். அதிர்ச்சியில் நாவை உள்ளே இடைக்கி பல்ல கடித்து கோபத்தில் சாஞ்சு ஒதுங்குறார். நந்தி பலிபீடம் கொடிமரங்களும் சாமி தரிசனம் பண்ணுறாங்க. எல்லாரும் நந்தி நாக்க மூக்கத்தோடு நாக்கு இருக்காது. நந்தனார் குளவட்ட ஆசைப்படுறார். ஊரில் கூட யாரும் போக மாட்டாங்க. கையில் பொருள் கிடையாது. நிலத்தில் தாழ்த்தப்பட்டோம். உடனே இறைவன்ட்ட முறையே இருந்தான். இறைவன் தன் முதல் நாயகன் விநாயகர் பெருமான கட்டளையிட்டு பூதகரங்களை வச்சு ஒரே இரவில் குளத்தை வெட்டி குத்தி சிதம்பரம் போகிறார். உள்ளார உடம்படைகிறாங்க. நீ தீண்ட தாகாதவங்க, நான் சாமியை பார்த்தாலுங்கிறாங்க. அக்கடி குண்டம் வளர்க்குற இறங்கி வாங்குறாங்க. அக்கடி குண்டத்தை இறங்குறதா மறுபடியும் அந்த ஜோதி ஆகிடுறார். நந்தனாருக்கு திருப்பங்கூரில் காட்சி சிதம்பரத்தோட பட்சம். ராஜேந்திர சோழன் ஒவ்வொரு சிவாலயமாக மழை வேண்டி தரிசனம் பண்ணிட்டு வரான். நீடூர் சோகூர் தரிசனம் அசரி பார்க்க சொல்லி என்ன பண்ணா கருஞ்சாரணி வனத்துக்கு போகணும். கருஞ்சாரா புங்கமர காடு திருப்பங்கூர் நேராக படையோடை வந்துடும். சுந்தர சுவாமி சந்தேகம் பண்ணிட்டு இருக்கார். உனக்கு என்னப்பா குறைங்கிறார். நாட்டில் மழை இல்லை, மக்கள் பஞ்சத்தில் வாழ்கிறாங்க, மழை வேணும். மழை பெஞ்சால் அந்த கோயிலுக்கு என்ன செய்யணும்னு கேட்டார். மழை பெஞ்சால் 12 காணி நல்லா இருக்கிறீங்க. மழை வேண்டி பாடுறார். ஒரே வெள்ளைக்காடாக போடுது. மழை நிற்கிற அறிகுறியே இல்லை. சாமி மழை பொருங்க நிப்பாட்டுக்கிற அரசு. மழை நின்றால் அந்த கோயிலுக்கு என்ன செய்யணும்னு கேட்டார். மழை நின்றாலும் 12 காணி எழுதியிருக்கிறேன். மழை நிற்க போகிற மழை நின்று கொடுங்க. மழை பெய்யவும் நிற்கவும் 24 வேண்டி மானியமாக கொண்ட திருக்கோயில். பிரமன், இந்திரன், சூரியன், அகத்தியர் 4 சாபங்கள் பாவங்கள் போக்கியத்தலம். கலிக்கம நாயனாருக்கு சூழல் நோய் திருத்தது. சாமி சிவனார் சுயம்பு அம்பாள் சொக்கநாயகி. சாமிக்கு அம்பாளுக்கும் அழகலை யாரும் பிரச்சனை வந்தது. இப்படி சாமி அம்பாவை சாபம் விட்டுடுறாங்க. இந்த அம்மா பிறகு பிரம்மாட்ட போகிறாங்க. பிரம்மா தெப்பை எடுத்து தெப்ப குழங்குறார். இது சாபம் விட்டார். என்னுடைய சாபம் உபோசம் தெப்ப பிள்ளை 6 மாதம் சுற்றி பூர்வத்தை சஞ்சாரம் பண்ணுறேன். அது எந்த இடத்துல வந்து பஞ்சலிங்கே இருக்கும். வெளிப்படாது. எனக்கு 40 நாள் பூஜை பண்ணால் சுயம் அப்பா 40 நாள் பூஜை பண்ணுவோம். சொக்கநாயகின் பேர் சவுண்டெல்லாம் அழகு. சவுண்டநாயகி ஒரு வரலாறு நினைக்கிறேன். அவ்வளோ சாமி செய்யணும். ஆவடைய கருங்கல் பானம் பாம்பு போட்டுவார். அது கரையாமல் இருக்கிறதுக்காக செப்பு கவசம் கூட்டம் செய்யணும். வாரந்தோறும் திங்கட்கிழமை இரவு 8 மணிக்கு அத்தியாவத்தில் அந்த செப்பு கவசத்தை எடுத்து அந்த புற்று வளராமல் இருக்கிற குடும்ப சவத்தானி சாமி பார்க்கலாம். அதுமாரி வெளிப்புற காலத்தில் குளமட்டி விநாயகர் இருக்கார். அந்த விநாயகர் பெருமான்ட்ட நீங்கள் எந்த காரியம் நினச்சி வேண்டாலும் எண்ணி 48 நாளும் காரியம் ஜெயமே. உங்கள் காரியம் ஜெயமான பிறகு உங்கள் கனவுல யானை ரூபத்தோடு தனக்கு சேர்ந்து கண்டிப்பாக கேட்டு வாங்கிடுவார். தத்துவமாக அது கூட நடந்துக்கிட்டு இங்கே உள்ள சாமி அம்பாள்கிட்ட வேண்டாம். திருமண காலத்தவனுக்கும் குழந்தை பார்க்கலாத குழந்தை பிறக்கும்.
நாகதோஷம் நோய் நிவர்த்தி. சிவாயம். நன்றி ஐயா.